சாப்டரோட ஸ்டார்ட்டிங்லேயே அந்த என்னான் பாய்சன் வேலி கிளானை தான் காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையிலும் தீவிரமாக நடந்துனுக்குது. ஏன்னா அந்த கேதரிங் கோசம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் பண்ணிக்கிறான். எல்லாரும் வேலை எப்படி செஞ்சுக்கிறாங்க சொல்லி அவன் வந்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துருக்குறான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவன் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். ஹீரோ வந்து திரும்பி பார்த்துருப்பான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உனக்கு வந்து சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் வா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூரை மேலே ஏறி வந்துட்டான். ஹீரோ வந்து சாப்பிட மாட்டேன் சொன்னாலும் பரவாயில்ல இந்தாப்பா அட்லீஸ்ட் ஒரு பைட்டாவது சாப்பிடு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு கொடுக்குறான். நீ ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்க்குற, நீ எப்படி சாப்பிடாம இருக்க முடியும், இந்தா சாப்பிடு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை நீ இந்த அளவுக்கு வேலை செய்வேன் சொல்லி. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் தடவை உன்னை பார்க்கும்போது உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீ யாருன்னு தெரியாது, உன் பேர் என்ன, உன்னை பற்றி ஒன்றுமே தெரியாது, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. ஆனால் நீ வந்து என்கிட்ட இந்த வேலை கேட்டதால சரி சொல்லி தான் கொடுத்தேன். ஆனால் ஒன்று கேட்டா நீ ரொம்ப சூப்பர்ப்பா. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்து பசங்கள்லாம் இப்படி இருக்கவே மாட்டாங்க. நீ வந்து ரொம்பவும் பொறுப்பாகவும் இருக்க, ரொம்பவும் அறிவாளியாகவும் இருக்க, எல்லா விஷயத்தையும் சீக்கிரமாகவும் கற்றுக்குற அப்படி சொல்லுங்கிறாரு. உடனே ஹீரோ கேட்குறான், ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவனுக்கு வந்து வேலையே இவ்வளோ ரஷ்ஷாக வேலை பார்க்குறானுங்க, ஏன் பொறுமையாக வேலை செய்யலாமே அப்படி கேட்குறான். அது வந்து அவன் தான் சொல்கிறான், ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல் வந்து அவ்வளோ டைட்டாக இருக்குதுப்பா. இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமுக்குள்ளே முடிக்கணும். அப்படி முடிக்கலனா வந்து வச்சுக்கோயேன் மழை வந்துடும். இது வேற வந்து பத்தாதுன்னு பார்த்தீங்கன்னா இவனுங்க 1 மாசத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய விஷயத்த இப்பயே தூக்கி போட்டானுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. மழை வேற வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா நான் ஸ்டாப்பா அது பாட்டுன்னு பெஞ்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வேலைங்கள்லாம் ஒழுங்காவே நடக்காது. அதுக்கோசரம் தான் நாங்க எல்லாரும் வேகமா பண்றோம் அப்படி சொல்றான். உடனே ஹீரோவும் ஓஹோ! அப்படி சொல்லிக்கிறான். உடனே அவன் சீக்கிரம் வாப்பா டைம் ஆயிடுச்சு பாரு. போயிடுச்சு. நீ வந்து இத மட்டும் முடிச்சுட்டு வந்துரு. நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். உடனே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுன்னுக்குறான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வேலைய முடிச்சுட்டு நைட் டைம்ல வீட்டுக்கு போயின்னுக்குறான். பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வீடு இல்லாதனால எங்கடா போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனையா போயின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இவன் தான் கூப்பிடுறான். "ஏய் தம்பி இங்க வாப்பா என் கூட வந்து சரக்கு அடி" அப்படி சொல்லி. ஆனா ஹீரோ வந்து இல்லங்க நான் வரல. எனக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படி சொல்றான். உடனே அவன் என்னென்னமோ பேசி வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஹீரோ வந்து உட்கார வச்சுட்டான். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டான். "ஏய் பரவாயில்லையேப்பா நீ ரொம்பவும் சூப்பரான ஆள் தான். அவன வந்து மடக்கிட்டியே பேசி இங்க உட்கார வச்சு" அப்படி சொல்றானுங்க. உடனே அவன் பின்ன இருக்காதா? இப்ப இருக்கிற பசங்கலாம் ரொம்ப பிரைட்ஃபுல்லானவனுங்க. இவனுங்கலாம் எப்படி வழி கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும்பா அப்படி சொல்லுங்கிறானுங்க. உடனே வாங்க யார் காம்படிஷன் வச்சு பார்க்கலாம். இவன் எவ்வளோ குடிக்கிறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரக்கு போட்டி தான் வைக்கிறானுங்க. ஹீரோவும் அதில எல்லாத்தையும் குடிச்சுப்புட்டு மட்டையாயிட்டானுங்க. பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா அவன் வந்து பார்த்தீங்கன்னா, மட்டையாயிட்டு வளரிக்கினே வந்துங்கிறான். "எப்படிப்பா நீ வந்து இவ்வளோ குடிச்சியும் உனக்கு ஒண்ணுமே ஆகல? உனக்கு ட்ரங்க்கே ஏறாதா என்ன? நீ வந்து சின்ன வயசு பையங்கிறதுனால உனக்கு அப்படி ஆகலாம் போல" அப்படி சொல்லுங்கிறாரு. ஹீரோ வந்து இல்ல என்னால வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தான் குடிச்சாலும் என்னால போதை ஏற முடியாது அப்படி சொல்லுங்கிறான். "என் பையனுக்கும் உன் வயசு தான் இருக்கும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ட விட்டு ஓடி போயிட்டான்" அப்படி வந்து சொல்லுங்கிறாரு. அவன் வந்து இப்ப சாப்பிட்டானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாதுப்பா! அப்டி சொல்லி பார்த்தீங்கன்னா போயின்னுருக்காரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃபு, "ஓ! நீங்க என்ன இவ்வளோ குடிச்சிட்டு வந்திருக்கீங்க?" அப்டி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓடியாந்து அவன புடிச்சுக்குது. உடனே "தேங்க்யூப்பா நீ வந்து இங்க எட்டாந்து விட்டதுக்கு" அப்டி சொல்லுது. உடனே ஹீரோ வந்து, பரவாயில்லங்க இதுல என்ன இருக்கு?" அப்டி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோ அங்கருந்து போறான். உடனே அவரு சொல்றாரு, "ப்ளீஸ் நீ உள்ள வா. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள ரூம் இருக்கு. நீ வந்து இப்ப எங்க தங்க போற? ரோட்ல தானே தங்க போற. அதுக்கு பதிலா எங்க வீட்லயே வந்து தங்கிக்கோ" அப்டி சொல்றாரு. உடனே அவங்களும் "வாப்பா" அப்டி சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோவும் சரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உள்ள போயிடுறான். அவங்க சொல்றாங்க, "இவரு என்னுடைய ஹஸ்பண்ட். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஒருத்தர கூட கூட்டின்னு வந்ததே கிடையாது. உன்ன வந்து கூட்டின்னு வந்திருக்காருன்னா, அப்போ உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு போல அவருக்கு." அப்படி சொல்றாரு. உடனே, "உன் பேர் என்னப்பா?" அப்படி கேட்குறாங்க. "ஜென் ஜூக்கியா." "பரவாயில்லையே! உன் பேரு ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு குளிக்கிறதுக்கோசரம் தண்ணி ரெடி பண்றேன். நீ போய் குளிச்சுட்டு வந்துரு." அப்படி சொல்றான். அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே ஹீரோ, "இல்ல அதெல்லாம் இப்ப நெசசரி இல்ல." அப்படி சொல்றான். "என்னப்பா சொல்ற? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. இது வந்து உன் வீடுன்னு நெனச்சுக்கோ. நான் வந்து உனக்கு கிளாத் எடுத்து வைக்கிறேன் போ." அப்படி சொல்றாங்க. உடனே ஹீரோவும் சரி அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போய் குளிச்சுன்னுக்குறான். இந்த ஃபீலிங் இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வார்ம்னஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பழகியே ரொம்ப நாள் ஆச்சு. இத நான் மறந்திருக்க வேண்டியது. ஆனாலும் இது ஒரு ஆக்வர்டா தான் இருக்கு. அப்படி சொல்லுங்கிறான் ஹீரோ. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, காலைல ஆயிடுச்சு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, "ரொம்ப நன்றிங்க. நீங்க வந்து நைட்டு என்ன பார்த்துக்கினதுக்கு" அப்படி சொல்றான். உடனே அவங்க, "ஓ! பரவாயில்லையே! நீ வந்து சீக்கிரமா முழிச்சுட்ட. உன்ன நேத்து பார்த்ததுக்கும், இப்ப பார்த்ததுக்கும் நெறைய வித்தியாசம் தெரிதுப்பா. நீ வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன் மாரியே இருக்கிற" அப்படி சொல்றாரு. "சரி வா! உனக்கோசரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. வந்து சாப்பிடு" அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரு கூப்பிடுறாரு. ஹீரோவும், "இல்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு வேலைக்கு. நான் போணும்" அப்படி சொல்றான். உடனே அவரு, "என்னப்பா சொல்ற? உன்னையும் நானும் ஒரே இடத்துல தான்ப்பா வேலை பார்க்குறோம். ஒண்ணாவே போலாம் வா" அப்படி சொல்றாரு. ஹீரோவும் சரி சொல்லிட்டு போய் உட்காந்து சாப்பிடுறான் அது எல்லாத்தையும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?" அப்படி கேட்குறாரு. உடனே அவரு, இது ரொம்ப டெலிஷியஸா இருக்கு" அப்படி சொல்றான். உடனே அவரு சொல்றாரு, "இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சன்னுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு. அவன் சாப்பிடும்போது இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல வந்து சேரணும்னு தான் நினைச்சுன்னு இருந்தான். ஆனா இப்போ அவன் சேர முடியாம போயிடுச்சு" அப்படி சொல்லுங்கிறாரு.
அவன் பேர் ஆமாம் உங்கள் பையன் வீட்டை விட்டு லெஃப்ட் ஆகிட்ட தானே சொன்னீங்க அப்படி கேட்குறான். உடனே அது வந்து இல்லைப்பா உங்ககிட்ட உண்மையாக சொல்கிறேன் அப்படி சொல்கிறாரு. என் பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இல்னஸ்னால செத்து போயிட்டான். அவன் செத்து 5 வருஷம் ஆகுது அப்படி சொல்கிறாரு. அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் என்னுடைய ஒய்ஃபோட லைஃப்லேயும் ஃபுல்லாகவே எம்ப்டினஸ் தான். நானும் என்னுடைய ஒய்ஃபும் பேசிக்கிறது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நாங்கள் பேசிக்கிறதே இல்லை என் பையன் இருந்ததுலேருந்து. பட் ஆனால் இப்போது நீ வந்தேன்னு தெரிஞ்ச உடனே உன்னை அவருடைய மகன் மாரி பார்த்து உனக்கொசரம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கா. நீ சாப்பிட்டுப்பா அப்படி சொல்கிறாரு. நீ வந்து எவ்வளோ நாள் வேணா இங்கே இருக்கலாம். ஏன்னா உனக்கு போகிறதுக்கு வழி இல்லைனா நீ இங்கே எத்தனை நாள் வேணா இருக்கலாம்ப்பா. உனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படி சொல்கிறாரு. உடனே ஹீரோவும் அதை எல்லாத்தையும் சாப்பிட்றான். அதை சாப்பிட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அவனை அரவணைப்பாக பார்த்துக்கிது. அவங்க தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஜாலியாக விளையாடுந்து அவன் குடும்பமா உட்காந்து சாப்பிட்டது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. ஆனா ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அவன் லைஃப்ல இப்ப யாருமே இல்ல. அதனால அத நினைச்சு இப்போ ஹீரோவால சுத்தமா சாப்பிட முடியல. அப்படியே கீழ வச்சுட்டான். அவன் சாப்பிட்டு இருந்த சாப்பாட. சாரிங்க. என்னால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பாட சாப்பிட முடியல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இது நான் இழந்த பல விஷயங்கள ஞாபகப்படுத்துது. என்ன மன்னிச்சிடுங்க அப்படி சொல்றான். ஓ! இதுல என்னப்பா இருக்கு? எல்லாருக்கும் அவங்கவங்க ஃபாஸ்ட் இருக்கும். அத கண்டிப்பா நீ வந்து கடந்து வருவ அப்படி சொல்றாரு. ஹீரோ நினைக்கிறான். எனக்கும் இந்த பீஸ்க்கும் அது சுத்தமா சூட் ஆவாது அப்படி சொல்றான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அங்க ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கான். எல்லா ஓடையும் சரி பண்ணிக்கிறான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தான் என்னுடைய கண்ண மூடுனாலும், என்னுடைய ஒயிட் ஃப்ளவர் வேலியோட ஃப்ளவர்ஸ் அது இன்னுமே என் கண்ல தெரியுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தான் என்னுடைய காத மூடுனாலும், அங்க இருக்கிற மக்களுடைய வில் அது என் காதுல கேட்குது. என்னால என் மூக்க தான் எவ்வளோ நாளா தான் நானு சுவாசிக்காமலேயோ, ஸ்மெல் பண்ணாமலும் இருந்தாலும், எல்லாரும் செத்து போனவங்களுடைய அழுகி போன அந்த ஃப்ளஷோட ஸ்மெல் அது என் மூக்குக்கு வந்துட்டே இருக்கு. எவ்வளோ தான் நான் கை கழுவினாலும், என் கையில அந்த ரத்தக்கற போகவே இல்ல. நான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பீஸுக்கு சூட்டபிளான ஒரு ஆளே கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம, என்னால ஃப்யூச்சர பார்க்க முடியல. ஏன்னா, நான் இன்னமும் என் பாஸ்ட்லயே இருக்கேன். அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவன் சுண்டு விரல கடிச்சு, அந்த விஷத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டு மேல விடுறான். ரொம்ப நன்றி. உங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கொஞ்சமாவது ஹாப்பியா இருக்கேன். என் நிலைமைக்கு திரும்பி வந்திருக்கேன். உங்களுடைய ஃபுட், அது மட்டும் இல்லாம உங்களுடைய வேர்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. அப்படி சொல்றான் ஹீரோ. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டம்மு 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 தான் வந்து மோளம் அடிக்கிறாங்க. நானும் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் ஒண்ணு கிளம்பி வருது. அவரு தான் சொல்றாரு. இப்போ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒன் சர்பன் கிளான் அது வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இந்த பாய்சன் வேலி கிளான் இந்த மொத்த எண்டான்ல இருக்கிற பாய்சன் கிளான்ஸ் எல்லாமே இங்க கேதர் ஆயிட்டீங்க. அண்ட் நவ் இப்போ நம்ப இந்த கிரேட் பாய்சன் ஃபேக்ஷன் கேதரிங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி சொல்றாரு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் முடியுது. இந்த எண்ணான் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது சென்ட்ரல் ரீஜன்லேருந்து ரொம்ப தூரத்துல இருக்குது. அதனால இந்த வேர்ல்டுல நடக்கிற பல விஷயங்கள்லேருந்து நம்ம தள்ளி வைக்கப்பட்டிருக்கோம். இதே நிலைமை தொடர்ந்தா ஒரு கட்டத்துல குழப்பம் அது ரொம்ப அதிகமாயிடும். நாமும் எல்லாரும் ஒரு ஆத்துல அடிச்சு செல்லப்படுற ஒரு வெள்ளத்த போல அடிச்சு சொல்லிடுவோம். நம்ம எல்லாரும் நம்ம பாய்சன் கிளானுக்கு நடுவுல ஒற்றுமைய உருவாக்கி நம்ம எல்லாம் ஸ்ட்ரென்த்தா இருப்போம். அது மட்டும் இல்லாம வரப்போற அந்த பிரச்சனைகள நம்ம தான் சமாளிக்கணும் அப்படி சொல்றான். உடனே அது கேட்ட உடனே எல்லாரும் ஆமா நாங்க இத ஒத்துக்கிறோம். உங்கள மாரி இது யாராலும் சொல்ல முடியாது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்கலாம் சொல்லினுக்கிறானுங்க. அவன் மனசுக்குள்ளயே நினைக்கிறான். நம்ம வந்து என்னதான் ஒண்ணா இருந்தாலும் வரப்போற பிரச்சனை ரொம்ப பெருசு அப்படின்னு நினைக்கிறான். என்னதான் நம்ம எல்லாரும் ஒண்ணா இருந்தாலும், இது போல விஷயங்கள் மறுபடியும் நடக்காம பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம எல்லாரும் ஸ்ட்ராங் ஆவணும். அதனால நான் எதை வேணாலும் இழக்க தயாரா இருக்கேன். என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ், இந்த பாய்சன் வேலி கிளானுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிசினஸ் இது எல்லாத்தையும் பத்தி பேசுறதுக்கு மட்டும் தான் இப்ப நம்ம உங்கள கூப்பிட்டுருக்கோம். அப்படி சொல்றான். இப்போ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத சொல்லுங்க. அப்படி சொல்றான். உடனே அதுலருந்து ஒருத்தன் தான் லீடர் வேய் நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? நீங்க நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அப்படி சொல்றான். நான் தான் குவாஹூ. நான் இந்த ஒன் சர்பன்ட் கிளானுடைய ஹெட்டு நான் தான். நான் பேசுறது அது தற்பெருமையா தோணலாம். ஆனா நான் இங்க இருக்கிற எல்லாருக்கோசரம் தான் பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றது என்னன்னா, இந்த பாய்சன் கிளான் அது வந்து பார்த்தீங்கன்னா, அத தாக்குனது யாருன்னே நம்மளுக்கு தெரியல. அத அட்டாக் பண்ணது யாருன்னே நமக்கு தெரியாம இருக்க சொல்ல, நம்ம இப்போ இந்த பிசினஸ நடத்துறது முக்கியமா என்ன? எனிமி யாருன்னு தெரிஞ்சா தான் நம்மளால ஒண்ணா சேர்ந்து அவன அட்டாக் பண்ண முடியும். எனிமி யாருன்னே தெரியாதப்போ, எப்படி நம்ப அவன்கிட்ட அட்டாக் பண்ண முடியும்? இத விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ரூமர் படி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அழிஞ்சு போன எல்லா கிளானையும் அட்டாக் பண்ணி, உங்களுடைய கைக்கு அந்த பிசினஸ் வர சொல்லி பண்றீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல இத முடிங்க. அதுக்கப்புறம் மத்தெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்றான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அவன் நீ சொன்னது கரெக்ட் தான்.
யார் இது அதை கொண்டு வாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 3 பாடியை தந்து வைக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செத்து போன கிளான்லேருந்து நான் கனெக்ட் பண்ணி வந்த பணங்க இதெல்லாம். இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த கிராப்ஸில் ஏதாவது எங்கள் பர்சனல் கிளானோட ட்ரேட் இருக்கா இல்லையான்னு பாருங்கள் அப்படி சொல்கிறான். அதில் வந்து பார்த்தீங்களா என்னுடைய ரைட் ஹேண்ட் மேன் 100 இருக்கிறான். உங்களுக்கு ஏதாவது அதில் சஸ்பிஷன்ஸாக இருந்தால் எல்லா பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் நான் வி ஜோயாங் பாய்சன் எடுத்துகிட்டு இந்த இடத்துலையும் என் லைஃப்பை கொடுத்துட்றேன் அப்படி சொல்கிறான். உடனே ஒரு நேரம் பார்த்துட்டு கம்முன்னு ஆகி போயிடுறானுங்க. பாய்சனுக்கு சொல்லி ஒரு பென்சில் இருக்குது. ஆனால் இந்த எனிமி அவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக எந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல பாய்சன் யூஸ் பண்ணி அவனுக்கு எல்லாரையும் போட்டு தள்ளியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இவன் ரொம்பவும் ஒரு க்ரூவலான ஒரு ஆள் அப்படி சொல்லிட்டு இருக்கான். என்னுடைய மெத்தட் அது ரொம்பவும் ஃபோர்ஸாக இருக்குது அப்படி சொல்கிறான். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் மனசுலேயே நினச்சிட்டு இருக்கான். இந்த பாய்சன் ஃபேக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறான் இந்த மர்டரோட மெத்தடும் எங்கள் பாய்சன் கிளானோட மெத்தடும் அது டிஃப்ரெண்ட்டாக வேறு. அதனால் இது காரணம் நாங்கள் இல்லை அப்படி சொல்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் சொல்கிறான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் வற்புறுத்தோம்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒத்துழைக்கவே மாட்டாங்க. அண்ட் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ அவங்களுக்கு அந்த கிராப்ஸஸ் எல்லாம் காட்டினேன் அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா இந்த தாடி காரணம் இவனை தான் வந்து பேசினுறானுங்க. அந்த கூட்டத்தில் விக்கு எதிராக பேசினவன் இது இருக்கிறதுலே ரொம்ப அமேசிங், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவாளி அப்படி சொல்லி பேசினுக்கிறான். ஆமாம் எனக்கு தெரியும் அது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவனுக்கு எல்லாரும் என் மேலே சஸ்பீஸாக வந்தாங்க. இப்போது அது அவங்களுக்கு சுத்தமாக இருக்காது. இப்போது அவங்களால நான் சொல்கிறத மட்டும் தான் கேட்க முடியும். நான் கொடுக்குற டிமாண்டை அவங்களால ரிஜெக்ட் பண்ணவே முடியாது அப்படி சொல்கிறான். நீ இவனோட ரோலை ரொம்ப நல்லா ப்ளே பண்ண அப்படி சொல்கிறான். உடனே இவன் நன்றி நன்றி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா இவனை அவனும் கூட்டாளி தான் போல இந்த பிஸ்னஸ் ஆட்டியை பொறுத்துக்கு கூட்டு சேர்ந்துக்கிறானுங்க. நான் ப்ராமிஸ் பண்ண அப்படியே அந்த ஷேடோ கிளானோட பிஸ்னஸ் அது பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த ஒன் சர்பன் கிளானுக்கு வந்துடும் அப்படி சொல்கிறான். உடனே அவன் கேட்குறான் நீங்கள் வந்து இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் அலையன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்டிருக்கலாமே ஏன் கேட்கல அப்படி கேட்குறான். என்ன மார்ஷல் ஆர்ட்ஸ் அலையன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கலவரம் நடந்துட்டுருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்ககிட்ட போய் இதை சொன்னேன்னா ஓனாய் வாய்க்குள்ளே தலையை விடுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல அப்படி சொல்கிறான். உடனே அவன் சிச்சுவான் பிளான் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சிச்சுவான் பிரவீனஸ் தானே அது உள்ள நீங்கள் கொடுக்கலாமே அப்படி சொல்கிறான். உடனே அதுக்காக சிச்சுவானா நீ ரொம்ப அப்பாவியாக இருக்க ஓனாய்கிட்ட இருந்து தப்பிச்சு புலி குகையில் மாட்டிக்க சொல்கிறியா என்ன அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா இந்த வேங்கு இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வளர்த்துனுக்குறான் ரைட் டைமில். நானெல்லாம் தெரில ஏன் எனக்கு ஒன்றுமே புரியலையே. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான கரெக்ட் சுச்சுவேஷன். அவன் ஏன் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறான் அப்படி சொல்லி பார்த்துன்னுக்குறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரோடு மட்டும் அந்த மூன் லைட்டில் வந்து அப்படியே ஜொலிக்குது. உடனே அவன் எடுத்து பார்க்குறான் என்ன இது மட்டும் ஜொலிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை அப்படியே நக்கி பார்க்குறான். நான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ இவ்வளோ அறிவாளியாக இருப்பேன் சொல்லி. இது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேக்கிங் ஸ்னேக்கோட சோல் வாட்டர் தானே. நீ ரொம்பவும் அறிவாளி தான். இந்த ரூ ஃபுல்லாத்தையும் நீ பறி போட்டுக்கிறியா. சூப்பர் சூப்பர் ஐ சி. எனக்கு தெரிஞ்சு உன்னோட பிளான் எனக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கோசம் வெயிட் பண்ணால் போதுமா. ஆனால் மழை மழை வருமா மழை அப்படி சொல்லி பார்த்தோன்னா கத்துறான். பட் என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்னேக்கிங் சோலுடைய வாட்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸ் இருக்குது. அந்த வீக்னஸை நீ சால்வ் பண்ணுறதுக்கோசம் இதில் ஏதோ கலந்துருக்கு. கரெக்டா. இது ஒரு கேம்பிள் தான். ஏன்னா மழை வருமா வராதுன்னு நமக்கு தெரியாது இல்லை. பட் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ இப்போது நீ பிளான் பண்ணபடி இது நடக்காது இந்த டைம் அப்படி சொல்கிறான். இதை இன்னமும் நான் ஒரு ட்ராமேட்டிக்கான சுச்சுவேஷனாக மாட்டுவேன். அப்போது உன்னுடைய மூஞ்சை நான் பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு போகிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலைல டைமில் தான் காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஹூட்டோ கிளானில் அந்த லீடர் வந்து பார்த்தீங்கன்னா பையனுடைய கிரேவுக்கு முன்னாடி நின்றுருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து கூப்பிடுது வேங்க வேங்க திரும்பி பார்த்துட்டு நேரம் வந்துச்சா அப்படி கேட்குறான். உடனே அவன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கோசம் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கரெக்டான ரைட் மூமெண்ட்டுக்கோசம் அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா வேறு எதுக்கும் ரெடி ஆகுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை காட்டுறாங்க. இந்த பாய்சன் வேலி கிளானுடைய கேதரிங் முடியறதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இதை விட்டால் எனக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ மழை வருமா வராதா சொல்லி பார்த்துன்னுக்குறான். சரி என்னவா இருந்தா என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த தொட்டு கிளம்புறான். உடனே இவனுக்கெல்லாம் பேசுனுக்கிறானுங்க. இது வந்து எனக்கு போகணும் அது போகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் எனக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவனுங்கெல்லாம் அச்சுனுக்கிறானுங்க. அவனுங்கெல்லாம் மாற்றி இது வந்து பார்த்தீங்கன்னா வேங்க அமைதியாக இருந்து பார்த்துன்னுக்குறான். இவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சுனுக்கிறானுங்க இந்த பிஸ்னஸ்க்கோசம். நான் இந்த பாய்சன் ஃபேக்ஷன் லீடருங்கிறதுனால இதில் தலையிடாமல் இருக்கிறது தான் எனக்கு நல்லது இந்த ஆர்குமெண்ட்குள்ளே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லாமே இந்த பாய்சன் வேலி கிளானுக்கு தான் சொந்தம் அப்படி சொல்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீடர் வி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது அப்படி சொல்லி கொடுக்குறான் ஒரு லெட்ரு ஒரு டோக்கனு. உடனே அவனுக்கு ஒன்றுமே புரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் அலையன்ஸுடைய இன்வெஸ்டிகேட்டர் டோக்கன் தானே.
இது எப்படி இங்கே வந்தது? என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்கை சுத்தமாக நம்பவே முடியாது. ஆனால் இந்த மார்ஷியல் டோக்கன் இது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அவங்களுடைய பர்சனல் யூஸ்க்கோசம் யூஸ் பண்ணவே முடியாது. ச்சே! என்னால் இதை ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வாங்கி படிக்கிறான். வாங்கி படிச்சா அவனுக்கு சரியான ஷாக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹேய் உன்னதான் கொஞ்சம் நில்லு அப்படி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோவை தான். நீ என்ன இந்த இடத்துல இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு அப்படியே சரியான ஷாக் ஆகுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் டெரராக பார்க்குறான். இப்போ அங்கேருந்து கட் பண்ணி வேங்க காட்டினா வேங்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே சரியான ஷாக்காக பார்த்துன்னுக்குறான். பார்த்தியா அந்த லெட்டரில் அந்த நொண்டி நடக்கிறவன் அங்கே வந்துட்டான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்குது. அதோடு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் முடியுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அவன் தான் கேட்குறான். டேய் நான் அவ்வளோ நேரமாக கூட்டுங்கிறேன் நான் காது கேட்காம போயின்னுக்கிறேன். உனக்கு உண்மையிலே காது கேட்காதா இல்லை வேணும்னு இக்னோர் பண்ணிட்டு போறியா அப்படி கேட்குறான். உடனே ஹீரோ இல்லை சார் எனக்கு அவர் காது கேட்கல ஒழுங்கா சொல்லுங்கள். உடனே ஹீரோ மன்னிச்சிருங்க அப்படி சொல்கிறான். சரி சொல்லு எதுக்கோசம் இங்கே சுற்றி நிற்கிற அப்படி கேட்குறான். அது ஒன்று ஹீரோ தான் சொல்கிறான். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டூல் ஒன்று நான் தொலைச்சிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கோசம் தேடிட்டு இருக்கேன் அப்படி சொல்கிறேன். இப்போ நீங்கள் அலோவ் பண்ணீங்கன்னா இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல இப்போ வா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா லீடர் வி அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் கூப்பிட்றாரு வா அப்படின்னு கூப்பிட்றான். உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கே போயிட்டான். பார்த்தீங்கன்னா அவனோட சேர்த்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் தான் இருக்கிறானுங்க. அவன் வந்து சொல்கிறான் ஒருத்தன் வந்து ஒரு சோல்ஜரு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக வேலையை செஞ்சு முடிச்சு இந்த கட்டிடங்கள்லாம் கட்டி கொடுத்ததுனால வி வந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கோசம் இங்கே வராரு அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா வி வரான். அவனோட சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த பாய்சன் கிளான் மெம்பர்ஸும் வரானுங்க அந்த லீடர்ஸ் எல்லாருமே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு ஊற்றி குத்த சொல்கிறான். நீங்கள் எல்லோரும் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி. அதனால் நான் எல்லாருக்கும் என் கையாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் ஊற்றி தரேன் வாங்க எல்லோரும் வந்து வாங்கிக்கங்க ஒருத்தராக வாங்க அப்படி சொல்கிறான். உடனே எல்லாருக்கும் ஒன்றே புரியல என்னடா இவன் பாட்டுன்னு இதுமாதிரி பண்ணுறானே இதுமாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை அப்படி பேசுங்கிறாங்க. அதில் ஒரு சோல்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை டேய் போடா நீ முதல்ல அப்படி சொல்லி ஒருத்தனை அடிச்சு சுற்றுறான். ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா போய் நிற்கிறான் ஐயோ போலாமா வேணாம் சொல்லி. வீ தான் சொல்கிறான் ஒன்றுமே ஆகாது வா நீ பயப்படாது அப்படி சொல்கிறான். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறான். பார்த்தீங்கன்னா இவன் நடக்கும்போது எல்லாரும் இவன் காலையே பார்க்குறானுங்க இவன் நொன்றானா இல்லையா அப்படி சொல்லி. பார்த்தீங்கன்னா இவன் நடந்து போய் அந்த கப்பு வாங்கினோடனையும் குடிக்க சொல்கிறான். உடனே இவனும் குடிக்கிறான். எப்படிப்பா இருக்குது அப்படி கேட்குறான். உடனே இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது அப்படி சொல்கிறான். உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் வா இவனுக்கு வந்து நிஜமாகவே கொடுக்குறானுங்க சூப்பர் சூப்பர் அப்படி சொல்லுங்கிறான். உடனே பார்த்தா நெக்ஸ்ட் வாங்க அப்படி சொல்லுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துங்கிறான். இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எனக்கு வியடாக இருக்குது. ஏன் இவனுக்கு திடீர்னு இதுமாரி பண்ணுறானுங்க ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லி பார்த்தா ஹீரோ பார்த்துக்கிறான். டப்புன்னு அவனுக்கு சரியான ஷாக்கு. என்னடாண்ணா இவனுக்கும் எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஸ்டெப்ஸ் அவ்வளோ கேப் இருக்குது. நாங்கள் இங்கேருந்து அங்கே நடந்து போகிறதுக்குள்ளே நாங்கள் நொன்றோமா இல்லையான்னு அவன் கண்டுபிடிச்சிருவான். ஒரு ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் இத்தனை பேர் முன்னாடி நடக்க முடியாது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிச்சுக்கிறேன் இப்போ நாடா பண்ணலாம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை வெறித்தனமாக பார்த்துனுக்குறானுங்க. அவனை கண்ணை வச்சு யார் நோன்றா நோண்டல அப்படி சொல்லி ச்சே இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ சரி கண்டாயே பார்த்துனுக்குறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேய் நீ தானே நெக்ஸ்ட் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ கை கட்டுறானுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ டேய் என்னால் இப்போ நம்ம போகலாமா வேணாவா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா யோசிச்சுன்னு இருக்கிறான் அவன் பாட்டுன்னு. டேய் நான் சொல்கிறது ஒன்று கேட்குதே இல்லையா நீ பாட்டுன்னு போடா அப்படி சொல்லுங்கிறான். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் எப்படி இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறது அதாச்சும் அது ரொம்ப கஷ்டம் போல அப்படின்னு நினச்சிக்கிறான். உடனே அவன் சரி கண்டாயி உனக்குலாம் சொன்னால் புரியாது சோடாவில் சொன்னா தான் புரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் சோடா எடுத்துன்னு அட்டாக் பண்ண வரான். பார்த்தீங்கன்னா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுன்னு போகிறான். உடனே அவன் டேய் கத்துறான். டேய் நான் இவ்வளோ நேரம் சொல்லுங்கிறேன் நீ என்னடா பாட்டுன்னு போயின்னு இருக்கிற அப்படி சொல்லி. பார்த்தீங்கன்னா ஹீரோவாக போகும்போது நொண்டியாக தான் போகிறான். இதை உடனே பார்த்துட்டு அந்த டேய் அவனை நிறுத்தாத அவன் வரட்டும் அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ நொண்டி அவன் கிட்ட வரான். பார்த்தா அப்படி 2 பேரும் முறைச்சிக்கிறானுங்க. உடனே அந்த தான் கேட்குறான். ஓ நீ தானா அந்த ஒருத்தன் இந்த பாய்சன் ஃபேக்ஷனை புரிய வைக்கிறது அப்படி கேட்குறான். உடனே ஹீரோ ஓ நீ தானா அந்த ஒருத்தன் இந்த மொத்த பாய்சன் ஃபேக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணுற அந்த லீடர் அப்படி கேட்குறான். உனக்கு எவ்வளோ அரகன்ஸ் இதுமாரி எலிமாரி எங்கள் கிளானுக்குள்ளே பூந்துட்டு இப்போது இந்த கிளானுக்கே சொந்தக்கார மாரி பேசுகிற நீ எதுக்கு இங்கே வந்த அப்படி கேட்குறான். உடனே அது ஹீரோ தான் சொல்கிறான் உன்னோட சேர்த்து மொத்த பேரையும் கொல்றதுக்கு தாண்டா அப்படி சொல்கிறான். உடனே அங்கே இருக்கிற லீடர்லாம் சீரியஸாக வரானுங்க. உடனே வந்தால் பார்த்தீங்கன்னா வாய் விட்டு சிரிக்கிறான். இவனை கேட்டிங்களா இவனா சொல்கிறான்னு இவன் இவன் நம்ம எல்லாரையும் கொல்ல போகிறான்னா அதுவும் இவன் கையால் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கொடூரமாக சிரிக்கிறான். சரி இப்போ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ டப்புன்னு அவன் ஷார்ட் எடுத்து அட்டாக் பண்ண போகிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை அட்டாக் பண்ண வந்து ஹீரோ டெஸ்ட் மிஸ்ஸில் ஜார்ஜி இல்லைனா நேற்று ஹீரோ கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜர் தான் நிறுத்திக்கிறான். இவ்வளோ தைரியம் தான் எங்கள் லீடர் வி மேலே அட்டாக் பண்ண போக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஹீரோவை அட்டாக் பண்ண வரானுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீடர் எல்லாம் போகிறானுங்க நான் அட்டாக் பண்ணுற சொல்லி வி தான் இரு அவன் எப்படின்னு பார்க்கலாம் அப்படி சொல்லி நிறுத்திட்டான். பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஹீரோவை அட்டாக் பண்ண வராங்க நீ இடத்துல சாப்பிட்ற சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒருத்தனை தடுத்துட்டு 2 பாய்சன் எடுத்து ஒரே வீசு அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனுடைய கயிற்றுல பட்டுச்சு. இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வரான். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா விலகிட்டு
டப்புன்னு அவன் பின்னாடி போய் முதுகுலேயே ஒரே குத்து. அதுதான் அவனும் காலி. உடனே இதை பார்த்து அவனுங்களுக்கெல்லாம் ஜெர்க் ஆயிடுச்சு. அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வரமாட்டானுங்க. உடனே இதை பார்த்து அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு மாங்கு மாரி இருக்கிற ஒரு ஆளு, லீடர் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவரா போயிட்டான். இப்பயே நான் அவன் கதையை முடிக்கிறேன். நான் ஜீவ் நான் இவனை இதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டை மாரி ஒரு பால் மாரி ஒன்று எத்தாரான். எத்தாந்து வந்து பார்த்தீங்கன்னா அதை தூக்கி போட்டு தி 9 இடன் ஸ்பிரிட் பாம் அப்படி சொல்லி அட்டாக் பண்ணுறான். அவன் அடிச்சதுல பார்த்தீங்கன்னா அந்த பால் அப்படியே துக்கள் துக்களா செதறி ஹீரோ அட்டாக் பண்ண போகுது. அவன் சொல்கிறான், இதில் இருக்கிற ஒரே ஒரு ட்ராப் பட்டா கூட நீ செத்துருவ. ஏன்னா அதில் இருக்கிறது எல்லாமே டார்க் பிளேக் பாய்சன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக சிரிக்கிறான். ஒன்று ஹீரோ ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் ஒருத்தன் செத்து போயிருப்பான்ல அவனை பிடிச்சி அவன் மூலமாக கவர் பண்ணிக்கிறான் அவன் பாடியை முன்னாடி வச்சுட்டு. உடனே ஹீரோ அந்த பாடியை தீ கடைச்சிட்டு இவனை அட்டாக் பண்ண வரான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் மாலையை பிடிக்க வரான். உடனே அவன் பாம் ஸ்டேக் வச்சு ஒரே அடி ஹீரோட நெஞ்சிலே பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படி பறந்து போகிறான். ஹஹஹஹா நீ எனக்கெல்லாம் மேட்சே கிடையாதுடா அப்படி சொல்லி எனக்கு பார்த்தா அவனுக்கு சரியான சாக்கு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஏற்கனவே 2 பாய்சன் எடுத்து அவன் கையில் குத்தி வச்சிட்டான். இதை பார்த்தோன்னே அந்த மற்ற கிளான் லீடர்ஸ் எல்லாம் சரி கண்டாயிட்டு லீடர் நாங்களும் போய் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா வேகமாக ஹீரோ அட்டாக் பண்ண போகிறானுங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. இந்த வீக் இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படி சொல்லி பார்த்துக்கிறான். பார்த்தீங்கன்னா இவனுங்கெல்லாம் போயிட்டு ஹீரோவை அச்சு பிடிச்சிடறானுங்க. ஏன்னா அவனுங்க எல்லாருமே கிளான் லீடர்ஸ். ஹீரோ வெறும் சின்ன பையன் தான். இப்போ அந்த லீடர் வந்து கேட்குறான், ஏய் ஒழுங்கா சொல்லு, நான் அந்த வில்லன் இவ்வளோ வீக்காக இருப்பான்னு நினச்சி பார்க்கவே இல்லை. நான் இமேஜின் பண்ண வரைக்கும் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தன். உனக்கு பின்னாடி யார் இருக்கா ஒழுங்கா சொல்லு அப்படி சொல்கிறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் முடியுது.